ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பை அப்புறம் ஹூ வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மெச்சூர்ட் பாய் மாதிரியே இல்லை. அவன் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறான். அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கும் போல். நம்ம ஹீரோயினுக்கு இதில் இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜும் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ கொஞ்சம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் இவனை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில வராங்க. அங்கே பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி புத்தி சரியில்லாதவரை எதுக்கு மேரேஜ் பண்ணுறீங்க? ஒருவேளை டவுரிக்காக மேரேஜ் பண்ணுறீங்களா? அவங்க உங்களுக்கு எவ்வளோ டவுரி கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு கொஷினாக கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியும் கூட வந்திருப்பாரு போல். அவர் சொல்கிறாரு, ஒருவேளை எங்கள் பாஸோட பேபியோட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு நாங்கள் 100 மில்லியன் தருவோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம பேக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவகிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து கண்டிப்பாக அந்த ஹூ கிட்ட இருந்தா அவனுக்கு பேபிலாம் பிறக்காது, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நீ பேசாமல் என் பையன் ஷென்னை வந்து அவன் கூட சேர்ந்துடு, அவனோட பேபி உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைச்சிரும், அப்புறம் அவனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு நீங்களே கொஞ்சம் அசிங்கப்பட்டிருக்கணும், எனக்கு ஹூ போதும், அப்படி ஒன்று நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து பேபி பெற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஷென் வந்துடுறான். அவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல. அவன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் சின்ன பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட கழுத்தை போட்டு நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சென்னை போட்டு நெருக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி விட ஹூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே செக்ரட்டரி வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அவங்கள அனுப்பியும் விட்டுறாரு. ஆக்சுவலி இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ உண்மைக்கே அவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் நடிச்சிட்டு தான் இருக்கான் போல். அந்த கார் ஆக்சிடென்ட் யார் பண்ணான்னு தெரியறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க உட்காந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் தான் உன்னை காப்பாற்ற இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறதுக்கும் போயிடுறாங்க. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை குளிக்க வைக்க போகிறா போல். ஆனால் ஹீரோக்குமே டவுட்டாகவே இருக்குது, நம்ம ஹீரோயின் ஏதோ மோட்டிவோடு இங்கே வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து செக்ரட்டரி கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணவும் சொல்லியிருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து குளிக்க வைக்க போகிறாள். ஸோ சுடு தண்ணி ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயின் அங்கேருந்து போக சொல்கிறான். ஆனால் பார்த்தா வாட்டர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ இவன் வந்து நம்மளை எதுவும் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கஃபேக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போயிட்டு ஹீரோக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பில் பே பண்ண போகும்போது அங்கே ஒருத்தி வந்துடுறா. அவள் நம்ம ஹீரோயின் கூட கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பா போல். அவள் சொல்கிறா, இனிமேல் நம்ம ஸ்கூல்லையே எவ்வளோ ஒரு அழகான பொண்ணு, பின்னாடி எத்தனை பசங்க சுற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் உன் நிலமையை பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை மேரேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் சின்ன குழந்தை மாதிரி தானே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே ஒரு கேக்கு கொண்டு வந்து வாயில் அடிச்சு விட்டுறான். ஸோ அங்கே பார்த்தா எங்கேருந்து அந்த பீஸ்லாம் வந்துச்சுன்னு தெரில. அவளை வந்து முக்கிய ஆரம்பிச்சிருந்தா. வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. பார்த்தா வாயெல்லாம் வீங்கி போயிருக்கா. அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரவுடிஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நைட் போல் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரவுடிஸ்லாம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஊடையில் போகும்போது அவள் தலையில் அடிப்பட்டு அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் நல்லவ மாதிரி மாறிடுறான். அதுக்கப்புறம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சிடுறான். அப்புறம் செக்ரட்டரி கிட்ட இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அதை அட்டென்ட் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அவன் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இதில் ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு ஆக்ஷன் போடுறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்னும் டவுரிக்கான பணம்லாம் இன்னும் வரல, எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு மேரேஜ் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி டவுரி அது இதுன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் காலை வைங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. நம்ம ஹீரோக்கு புரிய வருது நம்ம ஹீரோயின் கெட்டவ கிடையாது, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்துட்டு சைலண்ட்டாக அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீயும் ஹூவும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பேபி பெற்று தரணும் அப்படின்னா. நம்ம ஹீரோயினுக்கு அது வந்து கொஞ்சம் பிடிக்கல, இவங்க ஏன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன பையன் மாதிரி தானே இருக்கான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே வந்து அந்த ஷென் அவங்க அம்மாவும் சேர்ந்து பிளான் போட்டுடுறாங்க. அவங்க
வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பால் ஏதோ ஒரு ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டு ஷென் கூட இருக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க போல். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் நைட் அவள் ரூமில் வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இவங்க நல்லவங்க மாதிரி போயிட்டு இதை நீ குடிமா, இது வந்து எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் மாதிரி, இது உனக்கு நிறைய எனர்ஜி தரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிற, அதுக்கப்புறம் அதை வாங்கி குடிச்சிடுறா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. அங்கே அந்த ஷென் வந்துடுறா. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும் இல்லையா, அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது தள்ளி விடுறா. பட் ஹீரோயினால் எதுவும் பண்ண முடியல. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அடித்து அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவளை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவன் யோசித்துட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறா. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அப்புறம் கீழே எல்லாருமே வந்து கேதர் ஆகியிருக்காங்க. நம்ம கிராண்ட்மா கூப்பிட்டோன்னே ஹீரோயினும் அங்கே போகிறா. அப்போது அந்த ஷென்னை அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட ஷென்னோட அம்மா போய் அந்த பாட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவள் வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு வந்தவொடனே அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க போய் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிற அந்த பாட்டு கிட்ட அப்படிலாம் இல்லை, இவன் தான் வந்து என்னை வந்து ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணான், அவன் தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கருத்தில் சில மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, அவனே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கு, அவன் கூட சேர்ந்து நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்ப, நீ வந்து ஷென் கூட தான் அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவள் இன்னசென்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனே தெரியல. அங்கே இதுவும் இல்லாமல் ஹீரோயினோட அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. இந்த டவுரி பணத்தை கேட்டுட்டு அவங்களுமே ஹீரோயினை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு இப்போ நார்மலான பர்சன் மாதிரியே வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு எங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துச்சு, நேற்று நான் தான் அவ கூட இருந்தேன், அந்த ஷென் தான் வந்துட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்ன உடனே அந்த ஷென்னோட அம்மாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போ கிராண்ட்மா வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சாரி கேட்டுட்டு அந்த ஷென்னையும் அவங்க அம்மாவையும் என் கண்ணிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறா, எப்படியோ இப்போ வச்சு உனக்கு எல்லா ஞாபகம் வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ என்னை டிவோர்ஸ் கூட பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, நான் வந்து பைத்தியமாக நடித்த போதே நீ என் கூட இருந்த, இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் எப்படி உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். அங்கே அந்த ஷென்னோட அம்மாவும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவனுக்கு இப்போ ஞாபகம் வேற வந்துருச்சு, நம்ம ப்ராப்பர்ட்டி சுத்தமாக கிடைக்காது, நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நைட் போல் நம்ம ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரீயூனியன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே போக வந்து விருப்பமே இல்லை போல். ஸோ அவன் அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு தூங்கிடுறா. நம்ம ஹீரோ அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிடுறான், நாளைக்கு நான் கண்டிப்பாக அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது போல். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ஆக்சுவலி அங்கே தான் ரீயூனியன் நடக்க போகுது போல். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு இழுத்துட்டு போயிடுறா. அங்கே போனால் அந்த பொண்ணு இருப்பால், நம்ம ஹீரோயினை வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணவ. ஸோ அவள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறா, உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ அழகான பொண்ணு வந்துட்டு ஒரு மென்டலை போய் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே பேச முடியல. அவள் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அங்கே பார்த்தா ஒருத்தவன் இருக்கான், அவன் ஸ்கூல் லைஃப்பில் நம்ம ஹீரோயின் பின்னாடி சுற்றி இருந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயின் ஆனால் அவனுக்கு ஓகே சொல்லலை. அவன் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப லோவாக பேசினான். அவன் சொல்கிறான், எனக்கு நீ ஓகே சொல்லலை, இப்போ உனக்கு பைத்தியக்கார கிடச்சிருக்கா அப்படின்னா. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் இதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பான் போல். ஸோ எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமான மேனவா அவள் வந்துட்டு ஒரு பைத்தியம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொல்கிறா, நீங்கள் என் ஒய்ஃபை பற்றி இன்னொரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பையன் இருப்பான்ல, அவன் ஹீரோ கிட்டேயுமே சண்டைக்கு வர, நீ என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீ ஒன்றும் எங்கள் அளவுக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவை கால் பண்ணி வர சொல்லிடுறா. ஆக்சுவலி அவர் வந்து நம்ம ஹீரோ கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் போல். அவர் வந்தோடனே அவனுக்கு தெரிஞ்சு போகிறது நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு. ஸோ அவன்கிட்ட சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அவளை போட்டு முதிச்சுட்டு, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை நீ இன்சல்ட் பண்ணனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு கஃபேக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா மோஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அவன் காலேஜ் லைஃப்பில் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். நம்ம ஹீரோ சைடில் நின்று பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஆக்சுவலி அவனுக்கு ஜெல்லஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த செக்ரட்டரி கிட்டே சொல்கிறான், எனக்கு இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது கடுப்பாகுது
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த செக்ரட்டரி சொல்கிறாரு, உங்களுக்கு ஜெலஸ் ஆகுது பாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கேட்குறான், அந்த மோஜி யார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு. அவளுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ ஜெலஸாக இருக்கான் அப்படின்னு. நீ ஜெலஸ்லாம் ஆகாத, அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ தப்பாலாம் புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியா, அப்போ உனக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டி கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உனக்கு டவுரிக்கு மணியே தரல, இந்த பிளாக் கார்டு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ரைஸ்லெட் வாங்கணும்னு ஆசை போல். ஸோ அதனால அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வாங்குறது தான் ஒரு பொண்ணு வந்து எனக்கும் வேணும்னு சொல்கிறா. அது அவளோட பேர் ரோஸ், ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல். நம்ம ஹீரோ இந்த மாதிரி பைத்தியம் ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே விட்டுட்டு போயிருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியல நம்ம ஹீரோவோட வைஃப் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கா. அங்கே இருக்கா ரோஸ்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு, நீ பார்க்கவே ரொம்ப லோ கிளாஸாக இருக்க, உங்ககிட்டலாம் என்ன பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த பிளாக் கார்டை காட்டுறா. இருந்தாலும் அவன் இதை நீ யார்கிட்ட திருடிட்டு வந்த அப்படின்னு பேசும்போது அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தெரியும் போல். ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளை நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, ஒரு நான் வேலையை விட்டு தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ்லெட்டை நம்ம ஹீரோயின்கே கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த ரோஸ்க்கு வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அவளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப போயிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அவன் கம்பெனிலே ஒர்க் பண்ண சொல்லியிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு நார்மல் பர்சன் மாதிரி போயிடுறா. பார்த்தா அந்த ரோஸும் அங்கே வந்திருப்பா போல். அவளுமே அங்கே தான் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து போனால் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயின் நார்மலாக போயிருக்கால. இந்த ரோஸ் வந்து ரொம்ப பந்தாவாக அங்கே இருக்கவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோன்னே அவங்க எல்லாரும் அவளுக்கு ஜாலரை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே இவங்களுக்குலாம் காஃபி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்க போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறா. அவன் என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவள் சொல்கிறா, நான் காஃபி வாங்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோக்கே டென்ஷன் ஆகுது, இந்த கம்பெனி உன்னோடது, நீ மித்தவங்களுக்கு காஃபி வாங்கி தரியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அப்படி தான் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே மேனேஜர் இருக்காரு. அவர் வந்துட்டு நம்ம ரோஸ் வந்து ரொம்ப பந்தாவாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கால. ஸோ அவள் தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டா. ஆல்ரெடி அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் போல், நம்ம சிஓவோட ஒய்ஃப் தான் இங்கே ஒர்க் பண்ண வராங்க அப்படின்னு. ஸோ அவளுமே இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதவே யூஸ் பண்ணிக்கிறா. ஸோ எல்லாருமே இவ தான் வந்துட்டு நம்ம சிஓவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே அவள் சண்டை வந்துடுது. அவள் சொல்கிறா, நான் தான் சிஓவோட ஒய்ஃப், நீங்கள் ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க ரோஸ் அப்படின்னு கேட்கும் போது அவள் எல்லார்கிட்டையும் பார்த்தீங்களா இவங்க கண்ணு முன்னாடி எப்படி போய் சொல்கிறா அப்படின்னு ஆக்டிங் போட்டோடனே அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த ரோஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே செக்ரட்டரி பார்த்தா அவளை உள்ளவே விட மாட்டேங்கிறா. அவள் அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். ஸோ அவள் வந்து அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து திருட்டுத்தனமாக ஹீரோயினை மீட் பண்ண போயிருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் கொடுக்க போகிறோம். பார்த்தா அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது ஒரு கிஸ் கூட ஒழுங்காக கொடுக்க முடியல இங்கே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு இருக்கா போல். அப்போ அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அந்த ரோஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்காரு. ஆக்சுவலி சிஓவோட ஒய்ஃப் அவருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் போய் சொன்னால் நினச்சிட்டு அவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு மேனேஜர் கிட்டே கூட்டிகிட்டு போயிடுறான். கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அந்த ரோஸை வந்து நம்ம ஹீரோ ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான் போல். ஆனால் அவள் வந்துட்டு நம்ம கஃபேக்கு போகலாம், நான் அவங்ககிட்ட சில விஷயம்லாம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லிடுறா, இங்கே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோஸ் வந்து அதை பார்த்துட்டு வேகமாக டெலிட் பண்ணிடுறா. ஏன்னா அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல். அவள் தான் அந்த மேனேஜர் கிட்ட இந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்கா. அப்புறம் அங்கே காட்டுறாங்க, அந்த ஆள் வந்து மேனேஜர் ரொம்ப கெட்டவனாக இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினை வந்து ட்ரக்கெல்லாம் கொடுத்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணுறா. பட் இருந்தாலும் அந்த ஆள் எதுவுமே பேசாமல் இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ கூட சொல்கிறா, நான் தான் ஹூவோட ஒய்ஃப் அப்படின்னு. ஆனால் அந்த ஆள் நம்புற மாதிரி இல்லாமல் போட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் எங்கள் கஃபேல காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ரோஸும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறா, எதுக்கு நீ இப்போ என்னை தனியாக வர சொன்ன அப்படின்னும் போது நம்ம ரோஸ் சொல்கிறா, நான் வந்து திருந்திட்டேன், நான் வந்து உன்கிட்ட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என்னை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்கும் போது
போது நம்ம ஹீரோயின் உன்னோட ஹெல்ப் எனக்கு எப்போ தேவைப்பட்டுச்சோ அந்த டயத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டேன், இப்போ திரும்ப நான் சரியாகிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் என்கிட்ட பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் வந்து அந்த மெசேஜ் டெலிட் ஆனது வந்துட்டு ஆல்ரெடி அவள் 2 டைம்ஸ் அனுப்பியிருப்பா போல், அவள் ஒரு மெசேஜ் தான் டெலிட் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து வேகமாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே மோஜி வந்திருப்பான் போல், அவன் போட்டு அவனை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்புறம் பின்னாடியே அந்த ரோஸு வந்திருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட மோஜியும் நம்ம ஹீரோயினும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தி அவன் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், என் ஒய்ஃப் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும் போது அவள் எனக்கு தெரியும், அவள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட வந்து பேசவே செஞ்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பிஹேவ் பண்ணல. ஸோ நம்ம ஹீரோ அங்கே ஒரு சவுண்ட் கொடுக்குறேன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோஜும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கோவப்படுறதுக்கு பதிலாக ஹீரோயின் வந்துட்டு, நீ ரோஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க, மோஜியாச்சும் என்னை காப்பாற்ற தான் வந்தா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, நான் வந்து ஹூவோட எக்ஸ் லவர்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த அவன் சொல்லவே இல்லைல்ல. ஸோ அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா அழுதுட்டு. நம்ம மோஜியும் பின்னாடியே போயிட்டு இருக்கான், ஹீரோவுமே பின்னாடி போயிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம மோஜி போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ அழாத, நான் வந்து உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு பஞ்சு விட்டுறான், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மோஜி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவன் மனசில் இருந்தது தான் சொன்னான். ஆனால் ஹீரோ கோவத்தில் அவனை அடிச்சுடுறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நீ மோஜி அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, அவனுக்கு எனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்கிறது ஏன் இஷ்டம், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் நம்ம மோஜி அங்கேருந்து போகும்போது இந்த ரோஸ் வந்துட்டு, நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியா, நான் வந்து உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மோஜி, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட ஆல்ரெடி சொல்லலை, உனக்கும் அவளுக்கும் ஆல்ரெடி லவ் இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவளும் நானும் சேர்ந்துருந்தோம், அது ஒன்றும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், நான் பொய்யும் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தேவை இருக்கும் போது அவன் விட்டுட்டு போயிட்டா, இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா, இப்போ சுத்தமாக என் மனசில் அவளுக்காக ஃபீலிங்ஸ் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீயும் இதுக்கப்புறம் மோஜியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் நீ ரோஸை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே ப்ராமிஸும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களோட ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே கம்பெனிக்கு வந்துருக்கா. இந்த சைட் பார்த்தா அந்த ரோஸ் வந்துட்டு ஷென்னை மீட் பண்ணிவிட்டு, உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தானே வேணும், நம்ம வந்து அந்த பெயிலை நம்ம வழியிலேருந்து போக்கிட்டா அவளை தேடிட்டு அந்த ஹூ வந்துட்டு மென்டல் ஆகிடுவான், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கால, அந்த மேனேஜருக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு அவன்கிட்ட போகும்போது அவன் கேட்குறா, ஏன்னா நேற்று நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்ப போல், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அவனை வந்து உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரொம்பவே ப்ரொவோக் பண்ணுறா. அவனும், ஆமாம் நீ வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குறவ தானே, நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு கிக் தான் வாங்கவே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பி விட்டோன்னே அவன் வேலையை விட்டு தூக்கிடுறான் போல். ஸோ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, இவன் இப்போ தான் வந்தா, அதுக்குள்ளே இவன் சொல்லி இவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போக போகிறா. பார்த்தா அங்கே ஷென் வந்துடுறான். அவன் மேலே இடிச்சக்கப்புறம் அவன் சொல்கிறான், என்ன இங்கெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது அவன் ஒன்று தான் பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட போய் அவன் சொல்லும் போது அவன் சொல்லிடுறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே லஞ்ச் கொண்டு வர சொல்லியிருப்பா போல், நம்ம ஹீரோ அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறான். ஸோ அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாம் லஞ்ச் கொடுத்துட்றான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்து விட்டுருப்பான் போல். அங்கே செக்ரட்டரி வந்து கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே நம்ம செக்ரட்டரிக்கும் ஹீரோயினுக்கு தான் அஃபைர் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் போல் நம்ம ஹீரோயின் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட் இப்படிலாம் ஏமாத்திரி, அந்த செக்ரட்டரி கிட்டே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட இப்படி தான் இருக்க, அவன் அதனால தானே உனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்கான் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் அமைதியாக இருக்கா, பட் அவளுக்கு கோவம் வந்துடுது. அவள் சொல்கிறா, உங்கள் வேலையை மட்டும் பார்க்கலாம், நீங்கள் தேவையில்லாமல் இதில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கா. அங்கே அவங்களுக்கு சண்டை வந்துடுது. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல். அவள் வந்துடுறா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டுக்க. ஆனால் இப்போ தான் தெரிய வருது, அது அந்த ஷென்னும் ரோஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க போல், நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்க சொல்லி. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்போ அவள் சொல்கிறா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, யாராச்சும் நமக்கு
நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மோஜி ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பான் போல். எல்லாமே இவங்களோட ஐடியா தான் போல். அப்போது அந்த பொண்ணு மோஜி கிட்ட கால் பண்ணி கேட்டோடனே நம்ம மோஜி வந்துட்டு அது நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். நைட் போல் அவங்கள மீட் பண்ண போகிறாங்க. அங்கே மோஜி வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம ஹீரோ பார்த்து ஏதாச்சும் நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா இது நம்ம கம்பெனிக்கு தான் நல்லது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் உட்காந்து மோஜி கிட்ட அந்த இதை பற்றி பேசிட்டு இருக்கா. பார்த்தா அவள் வந்து ட்ரிங்க்ல 2 பேருக்கும் இதை கலந்து வச்சிருப்பா போல். ஸோ 2 பேருமே அங்கே மயக்கமாகிடுறாங்க. அங்கே அந்த ரோஸ் வந்துடுதா. அவள் வந்து அவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் ரூமில் மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே பார்த்தா அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துடுது. அவள் எந்திரிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஆனால் அவளுக்கு தெரியும் இல்லையா எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது மோஜி எந்திரிச்சிடுறா. அங்கே பார்த்தா அந்த ரோஸ் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண முடியும்? அவன் இந்த மாதிரி பார்த்தோன்னே உண்மைக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீ இந்த மாதிரி இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மோஜியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் அவன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடியே போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறா எனக்கு வரும்போது தெரியாது, அதுக்கப்புறம் தான் மோஜின்னு தெரியும். சரி ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் பேசிட்டு இருந்தேன், ஆனால் ரூம்குள்ளெல்லாம் போனேன் எப்படின்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவும் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ரோஸ் வந்து அவ்வளோ ஏற்றி விட்டுருக்கா போல். அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் மோஜியும் போகிற மாதிரி ஃபோட்டோஷாப்லாம் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டு போகிற மாதிரி. நம்ம ஹீரோ அதை நம்பிட்டு இருக்கான் போல். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு எப்படி தான் சார்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை என் வாழ்க்கையில் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் காலுக்கே வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க மோஜி வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம இது யார் பண்ணான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு நடுவில் இருக்க பிரச்சனை, இதை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஆனால் அவன் அதை விடுற மாதிரி இல்லை. அவன் வந்துட்டு அவனோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா அந்த ரோஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட திரும்பவுமே அப்ரோச் பண்ணுறா. அவள் சொல்கிறா இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட உண்மையாக இருப்பேன், நீ என்னை மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஜி வந்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை பை, உனக்காக எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஆனால் நீ அதை யோசிக்காமல் இவ கூட நீங்கள் ஜாலியாக இருக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான். அந்த ரோஸை நம்ம ஹீரோ அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ நம்பின மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான் போல். அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்லிடுறான். நெக்ஸ்டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அந்த ரோஸ் வர சொல்லியிருப்பா போல். அப்போ ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்கும் போது அவள் டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு இதில் வந்து சைன் பண்ண சொல்லி உனக்கு ஹூ தான் கொடுத்து விட்டான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் யார் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை, என்கிட்ட ஹூ டேரக்டாக வந்து சொன்னால் மட்டும்தான் நான் அதில் டிவோர்ஸில் சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப சூடான காஃபியை நம்ம ஹீரோயினோட கையில் ஊற்றி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு கை எறியும் போது அவள் தட்டி விடும் போது அவள் கையிலையும் அதை பட்டுறதை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோஸை கேர் பண்ணுற மாதிரி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வந்து அவனே ஹீரோயினுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா இப்போ எதுக்கு என்ன கேர் பண்ணிட்டு இருக்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நான் சொல்ல வரதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் சொல்கிறான் என்னோட கார் ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடியும் இந்த ஷென் தான் இருப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன், இவங்க 2 பேர்த்தையும் க்ளோஸ் ஆக விட்டுட்டு நானும் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி நடித்தா மட்டும்தான் நான் கண்டுபிடிக்க முடியும், அதை நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே உனக்கு நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்துட்டு இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த ஷென் வந்து வீட்டில் போய் அவங்க பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். பெய் வந்துட்டு ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான் போல். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரக்டர்லெஸ்ஸான பொண்ணுலாம் எங்கள் வீட்டுக்கு வேண்டாம், நீங்கள் எந்த கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறேன். ஆனால் இதெல்லாம் அவங்க பிளான் தானே, அது படியே தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போகிற மாதிரி ஆக்ஷன் போடுறான் போல். அங்கே பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு அந்த ரோஸை போய் மீட் பண்ணுறான். ஸோ அவங்க மீட் பண்ணுற விஷயத்த நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வீடியோ எடுத்துக்கிறான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு அந்த ரோஸ் கூட இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கான் போல். ரோஸும் அந்த மாதிரி பேசி தான் அவனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கூப்பிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோக்கு அந்த வீடியோ கிடைச்சாரு. அவன் சொல்லிட்டான் இன்னும் நமக்கு பாதி எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம
ஹீரோ வந்துட்டு வேணுனே ரோஸ் கிட்ட க்ளோஸாக இருக்கணும்னு அவன் அங்கே ஒரு பார்க்கும் போயிடுறா. வேணுனே நம்ம ஹீரோவை ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறா. நம்ம ஹீரோவுமே ட்ரிங்க் ஆன மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரோஸை திட்டும் போது அவள் உன்னை பார்க்குறதுக்கு இவனுக்கு இஷ்டம் கிடையாது, நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் போயிடுறா. இதெல்லாம் அவங்க வேணுனே தான் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்புறம் காட்டுறாங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் போய் மோஜியை மீட் பண்ணுறா. அப்போ மோஜி சொல்கிறான் எல்லாமே உனக்கு ஓகேவாக தான் இருக்குது, உன் லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லும் போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ரோஸை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து மோஜி கூட இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரோஸை வந்து நம்ம வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோ அவளை கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிறான். பட் இருந்தாலும் அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோ ரோஸவே மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ பாட்டியும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி, உன்னோட பழைய லவரை உனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு பேசும்போது அந்த ரோஸ் வந்துட்டு சரி ஓகே இப்போது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவன் கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு அவகிட்ட பேசும்போது அவள் சொல்கிறா நான் வந்து உன்கிட்ட சும்மா தான் அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு ஹூ தான் வேணும், அப்போ தான் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லும் போது அவன் நீ என்னவேவா ஏமாற்றிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அப்போ கார் ஆக்சிடென்ட் பண்ணதும் நான் தான், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிச்சு, நீ என்கிட்ட வந்துருவந்தா நான் அந்த மாதிரி பண்ணேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு உண்மையை உளறிடுறான். அப்புறம் அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அங்கே பார்த்தா எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லாருமே வெளியில் நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ அந்த ரோஸோட எல்லாருமே தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துடுறா. அவள் சொல்கிறா இப்போது உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷென்னையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ரோஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ 9 months லேட்டர் காட்டுறாங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ பார்த்து செக்கப் முடிச்சுட்டு ஒரு நாள் வரும்போது நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த ரோஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். ஸோ அவளுக்கு மூச்சு விடவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு அவளை கொலை பண்ண போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறா. அந்த ரோஸை வந்து அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அவளை வந்து திரும்பவுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு பேபி பாய் தான் பிறந்திருக்கு. ஸோ அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.